வீட்டை பூட்டிட்டு எங்க போயிருப்பாங்க? நிச்சயம் கோவிந்தன் நாட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவர்கிட்ட போய் விசாரிக்கலாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். நீங்களா? இப்போ ஆனந்தி வீட்டுக்கு போயிருந்தோங்க. அவங்க வீடு பூட்டி இருந்தது. எங்க போயிருக்காங்க அவங்க? மருமக ஞாபகம் ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வந்துருச்சு போல இருக்க. என்ன பாக்குறீங்க? பக்கத்துல இருக்கிற ஜெய்சர்ல இருந்து இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சுல்ல? நடந்த சம்பவம் எதுவுமே நியாயம்னு நான் இப்ப சொல்ல வரல. ஆனா பெரிய மனசு பண்ணி எங்க மருமக இப்ப எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? வணக்கம். வணக்கம். இங்க பாருங்கம்மா, நான் கல்கத்தால இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம். முதல்ல பொண்ணை வீட்டை விட்டு தரத்தி விட்டுட்டாங்க. இப்ப என்னவோ நல்லவங்க மாதிரி அவங்க எங்கன்னு கேக்குறாங்க. நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. ராஜேந்திர அண்ணனுக்கு விவசாயத்துல எதிர்பாராம நிறைய நஷ்டம் வந்தது. தனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு அவர் கூட எதிர்பார்க்கல. மகாவீர் சிங் ஐயா அன்னைக்கு அண்ணன் பூமியை திருப்பி தர முடியாதுன்னு சொன்னதும் இன்னொரு நிலம் வாங்கறதுக்காக அண்ணன் தன் வீட்டை அடமானம் வச்சாரு. நிலம் வாங்கி அதுல விவசாயம் செய்ய தொடங்கினதும் அதை வித்தவன் இவரை மோசம் பண்ணிட்டாங்கிற உண்மை தெரிஞ்சது. அந்த நிலத்துக்காக ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் நடக்குதுங்கிற உண்மை புரிஞ்சது. அதோட உண்மையான சொந்தக்காரன் அங்க போய் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு அண்ணனை போட்டு பயங்கரமா அடிச்சான். அப்புறம் போலீஸ் மூலமா நிலத்தை இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டான். இப்படிப்பட்ட நிலைமையில வீட்டு அடமானம் வச்ச சேட்டு வட்டி பணத்தை கொடுத்தே ஆகணும்னாரு. காலில் அடிப்பட்டதுனால அண்ணனுக்கு எந்த வேலைக்கும் போக வழி இல்லாம ஆயிடுச்சு. அதனால அண்ணி அப்புறம் கூலி வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்புனாங்க. ஆனா இந்த ஊர்ல யாரும் அவங்களுக்கு வேலை தர முன் வரல. அதனால வெளியே போய் வேலை செஞ்சு படைக்கலான்னு இந்த ஊரை விட்டே அவங்க போயிட்டாங்க. இங்க இருந்து அவங்க எங்க போனாங்கன்னு இந்த நிமிஷம் வரை எங்களுக்கு தெரியல. பாவம் எங்க இருக்காங்களோ, எப்படிப்பட்ட நிலைமையில கஷ்டப்படுறாங்களோ. அன்னைக்கு எந்த வழியும் இல்லாம தான் அண்ணி அவங்க வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு சம்மதிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா போகும்போது அண்ணன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போனாரு. வட்டி பணத்தை சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்குள்ள திரும்பி வருவேன்னாரு. கஷ்டத்துல இருந்தவங்களை காப்பாத்தாதவங்க இன்னைக்கு எதுக்கு வந்தாங்களா? மனசுல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவங்க அவங்க நிலத்தை அன்னைக்கே மீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு இந்த நிலைமை வந்து போதும். சம்பந்திங்க கிட்ட இப்படியே பேசுறது? சம்பந்தின்னு எப்படி சொல்றீங்க? அதுக்கான தகுதி இவங்களுக்கு இருக்கா? இவங்களுடைய அலட்சியத்தினால தானே அந்த குடும்ப நிர்கதியாகி இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பொண்ணு கிடைக்க இவங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். அவங்கள போய் துடிக்க வச்சாங்களே. இவங்க பணக்காரங்கன்ற திமிர்ல அன்னைக்கு அந்த அப்பாவி பொண்ணை துரத்து விட்டாங்களே. அந்த பிள்ளைக்கு சாதத்துக்கு நெய் கூட போட வழி இல்லாம அண்ணி என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனா ஆனந்தி நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, அம்மா எனக்கு நெய் எல்லாம் வேண்டாம், நான் இப்படியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னா. பூந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் நெய் ஊத்தியாமா சாப்பிட்டேன்னு கேட்டா. ஒண்ணும் தெரியாத அந்த அப்பாவி பொண்ணை துரத்த உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தா கூட அண்ணனும் அண்ணியும் அவங்க படுற வேதனை எதுவும் தெரியாம அவ விருப்பப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை நல்லபடியா தான் வளர்த்தாங்க. ஆனா நீங்க பண்ண அக்கிரமத்தினால பெத்தவங்களுடைய நிலைமை புரிஞ்சு அந்த பொண்ணு நிலத்துல போய் வேலையெல்லாம் பார்த்தது. ஆனந்தி இங்க வந்ததும் அண்ணா அவளுக்கு புஸ்தகம்லாம் வாங்கி தர சொன்னாரு. ஆனந்தினி நல்லபடியா படிச்சு பரீட்சைக்கு தயாராகணும்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் படிக்கலன்னா பரவாயில்லப்பா, ஜெகதீஷ் படிக்கிறான் இல்லையா, அவன் நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணா போதும்னு சொன்னா. இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட உங்க ஞாபகமா தான் எல்லா நாளும் அவ இருந்தா. கடன் அடைக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே அவ அம்மா கிட்ட போய், அம்மா நான் தான் இருக்கேன் இல்லம்மா, நான் போய் கூலி வேலை பாக்குறேன், அப்பாவோட கடனை நான் அடைக்கிறேன்னு சொன்னா. இப்ப அண்ணனுடைய கால் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. எந்த ஊர்ல இருக்காங்களோ, வேலை ஏதாவது கிடைச்சதான்னு கூட தெரியல. நடக்க முடியாத நிலைமையில இருக்கிற அண்ணனும் அண்ணியும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்கள பத்தி யோசிச்சு யோசிச்சு அழாத நேரமே இல்ல. அன்னைக்கு இந்த ஊரு அதிசயப்படுற மாதிரி ஆனந்தி இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போனீங்க? அப்படி அழைச்சிட்டு போயிட்டு ஒரு நிமிஷத்துல அவளை அங்கிருந்து துரத்தி அனுப்பிட்டீங்களே. இது எந்த விதத்துல நியாயம்? அந்த குழந்தை முகத்தை பார்த்துமா அப்படி செஞ்சீங்க? நீங்க அப்படி செய்யற அளவுக்கு அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு?
பெரிய குடும்பத்தை சேர்ந்த உங்களுக்கு பண்பும் குணமும் இருக்கும்னு நாங்க எதிர்பார்த்தது தவறா இப்படி காலம் கடந்து வந்திருக்கீங்களே. உங்க சம்பந்திய நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டோங்கிற நினைப்பு உங்களுக்கு இல்லையா? இப்ப அதுக்கு பிராய்ச்சித்தம் வேணும் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு அவங்கள பார்க்கணும். நீங்க அவங்களுக்கு தங்க மாதிரி இங்க இருந்து உங்ககிட்ட சொல்லாம அவங்க போயிருக்க மாட்டாங்க. தயவு பண்ணி அவங்க போன எடுத்து சொல்லுங்க. நடந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்க உண்மையா வெக்கப்படுறோம் கிருஷ்ணவேணி. அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நாங்க அவங்கள கூட்டிட்டு வந்துடுறோம். தயவு பண்ணி 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க. உங்க அன்பையும் பாசத்தையும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. கேட்பரி ஓரியோ வழங்கும்